சோடி தன்ன தேடுது தேடுது மானே, அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. அது இப்ப வருமோ எப்ப வருமோ, ஒரு போல கிளி சோடி வந்த தேடுது தேடுதுமா, அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன். ஒரு சோழ குயில் சோடி வந்த தேடுது தேடுதுமா, அது நெஞ்சும் கெட்டு நினப்பும் கெட்டு நிக்குது நிக்குது முன். வருமோ எப்ப வருமோ, ஆசை பிறந்தா அப்ப வருமோ. ஒரு போல கிளி சோடி இருந்த தேடுது தேடுதுமா, அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. அது மாமத்து கூட்டுக்குள்ளே அன்னாடினே, நல்ல சோடியுடன் பாட்டெடுத்த பொன்னாடினே. ரெண்டும் கூட சுத்தி தேர சுத்தி உண்ணா போனது, அது உண்ணார்ந்த காலம் இப்போ இங்கே போனது. நாலு பக்கம் தேடி தேடி நல்ல நெஞ்சு வாடுதடி, பூகிற பூவரெல்லாம் என்ன வந்து தப்புதடி. வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர் அனதர் ஆம்பிளிஃபையர் ஒரு டெக்னீஷியனுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆம்பிளிஃபையர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50-050 ப்ளஸ் 12-012, அதாவது 2 பவர் சப்ளை வரும். 2 பவர் சப்ளை இங்கே இன்பில்ட்டு இங்கே இருக்குது. 2 பவர் சப்ளை இங்கே இன்பில்ட் வந்துடும். 50-050 12-012 காமன் கிரவுண்டு, அந்த கிரவுண்டை போட்டு இதை பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுடைய 11வது ஆம்பிளிஃபையர். ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் தான் பண்ணோம். அடுத்து இப்போ வாரத்துக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய கம்பைன் ஃபீட்பேக் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து அதை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கொஞ்சம் ஹீட் ஆச்சு. அந்த ஹீட்டுக்கு வந்து அடிஷ்னல் ஹீட்ஸிங் ப்ரொவைட் பண்ணிட்டேன். அதாவது என்னென்னா கஸ்டமருடைய ஃபீட்பேக் வந்து சார் ஹீட் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஹீட்டுக்காக என்ன பண்ணேன், இப்போ அடிஷ்னல் சைட் ஹீட்ஸிங் போட்டிருந்தோம். அடிஷ்னல் ஒரு ஹீட்ஸிங் போட்டாச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ அப்சர்வேஷன் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 hours ரன் ஆகிட்டுருக்கு. பெரிய லெவலில் ஹீட் இல்லை. நான் கையை வைக்க முடியுது. அதாவது கையை வைக்க முடியாத அளவு ஹீட் இருந்துச்சுனாவே வந்து அது வந்து அதுக்கு மேலே வந்து தெர்மல் ரன்னாவே ஆகிடும், ஐசி போக ஆரம்பிச்சிடும். நான் பாருங்கள் கையை வந்து நல்லா வச்சுருக்கேன். கையை வைக்கிறேன்னு சொன்னாவே வந்து அது வந்து டாலரபிள் ஹீட்டு தான் அது. அதனால் ஒன்றும் ஆகாது, கூலிங் ஆகிடும். அந்த கையை வைக்க முடியல, தொட்டு உடனே சூடாகிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஐசி போயிடும். அந்த ஸ்டேஜ் இல்லை. ஹீட் வந்து ஓரளவு நார்மலாக இருக்குது. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்பவுமே கூலாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகாது, அது கூலாக இருக்குது. அதையும் நான் கையை வைக்கிறேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஸ்பெஷல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசி வோல்ட் வந்து ஆல்மோஸ்ட் 69 வோல்ட் வந்து டிசி, 69 வோல்ட் டிசி ஆன் த லோடு. இந்த 2 2FET தான் இருக்குது இதில். இந்த 2 2FET வந்து பார்த்தோன்னா ஒரு 300 வாட்ஸ் உள்ள சப்பை வந்து ட்ரைவ் பண்ணுது. அப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸ் எடுக்கும். அது இந்த 2FET வந்து 300 வாட்ஸ், 2 2FET தான் 300 வாட்ஸ் லோடு எடுக்கும். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 300 வாட்ஸ் கெப்பாசிட்டி உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும். பட் நான் போட்டது 300 வாட்ஸ் கிடையாது. மேபி வந்து 50 × 5 ஆம்ஸ் ஒரு 250 வாட்ஸ் தான் போட்டிருக்கேன். 50 × 5 ஆம்ஸ் 250 வாட்ஸ் தான் போட்டிருக்கேன். அப்போ சேனலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆம்ஸ் போகும்.
அது மாதிரி போகும்போது ஒரு 150 to 200 வாட்ஸ் தான் சப்புக்கு போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சஃபிஷியன்ட்டு பவர் ரேட்டிங் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லை. ஏன்னா அது ட்ரையலில் வந்து நாங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு போட்டிருந்தோம். அதுக்கடுத்து இப்போ 2.5 இன்ச்சு போடுறோம். இது வந்து ரொம்ப ஆம்பியர் போனாலும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஐசிலாம் நிற்கணும். அதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம ஃபுல் வால்யூம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் பத்தாது, கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அது அடுத்தடுத்த இதில் வந்து ஓவர் கம் பண்ணலாம். பட் ரிசல்ட் வேரியேஷன் இல்லை. ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு ரிசல்ட் வேரியேஷன் இல்லை. ஆல்மோஸ்ட் 55 வோல்ட் வந்து டிசி வந்து சப்புக்கு கிடைக்குது. ஆனால் நல்ல ரிசல்ட்டு. இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணுறேன், இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையும் ப்ளே பண்ணுறேன். அது கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சேனலாக இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுங்கள் டெஸ்டிங்கில், அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இப்போ ஒவ்வொரு சேனலாக இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறேன். இப்போ பாஸில் இருக்குது. நாய்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸில் இருக்குது நாய்ஸு. ஃப்ரண்ட்டு வந்து ஒரு ஸ்பீக்கர், ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர், மொத்த ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பீக்கர் மட்டும் டேபிள் மேலே வச்சுருக்கேன். அந்த பாயிண்ட்டும் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணார். இது எல்லா ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இல்லை ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னார். அதனால் வந்து எல்லா ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பீக்கரை மட்டும் நான் டேபிளில் நியர்பை வச்சுருக்கேன். இதில் நாய்ஸ் கிடையாது. அடுத்து சப்பு வந்து கீழே இருக்கிறதால அதே அப்சர்வ் பண்ணலாம். சப்புடைய நாய்ஸை, சப்பு இங்கே கீழே இருக்குது, அதனுடைய நாய்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதுவும் நாய்ஸ் கிடையாது, கிளியராக இருக்குது. இப்போ நான் பாஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சேனலாக ரன் பண்ணுறேன். வருமா எப்ப வருமா ஒத்து வருமா ஒரு கிளி சோடி இருந்த தேடுது மானே, அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது முன்னே. இப்போ ஃப்ரண்ட் மட்டும் ரன் ஆகிட்டுருக்கு. 2 ஸ்பீக்கர் ஃப்ரண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. அது 2 மட்டும் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ சரவண் மட்டும் ப்ளே பண்ணுறேன். இப்போ சென்டர் மட்டும் ரன் பண்ணுறேன். கிளி சோடி இருந்த தேடுதுமா, அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது முன்னே. இப்ப வருமோ எப்ப வருமோ ஆசை பிறந்தா அப்ப வருமோ ஒரு போல கிளி சோடி இருந்த தேடுதுமா, அது இப்போ சப்பு மட்டும் ரன் பண்ணுறேன். இப்போ ஓவராலாக எல்லாத்தையும் ரன் பண்ணுறேன்.
ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாடுது காட்டுது அது நைசா நைசா கழுவி போராடுது ஜோதி கூடுது நல்ல காதல் எங்கெங்கோ சொன்னால் வந்த மாங்கள் மன்னன் பூங்குழல் ஒன்றல்ல ரெண்டல்ல ஸோ இப்போ ஆம்பிளிஃபையரில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீட்டாக இருக்குது, நாய்ஸ் கிடையாது, இண்டிவிஜுவல் சேனல்ஸும் வந்து நீட்டாக இருக்குது. அது மாதிரி 60 வோல்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. 69 வந்து உங்களுக்கு வித்தவுட் லோட் வோல்டேஜில் வந்து உங்களுக்கு அப் டு வந்து 55 வரைக்கும் ட்ராப் ஆகுது. அது வந்து நான் வந்து இன்சஃபிஷியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு சப்வூஃபர் வந்து மேக்ஸிமம் ஒரு 250 வாட்ஸ் இருக்கும். அந்த 250 வாட்ஸுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அது இல்லாமல் ஹை வோல்ட்டு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ட்ராப்பிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 55 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணால் இதனுடைய விஸ்டாண்டிங் பவரை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா டோட்டல் 300 வாட்ஸ் வந்து ஒரு 2 ஃபிட்டில் ரன் ஆகும்போது எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. பட்டு ரிசல்ட் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் கொஞ்சம் நாளைக்கு. அடுத்த ஸ்டெப்பில் போகும்போது நான் இன்னும் கொஞ்சம் 4 இன்ச்சஸ் சைஸில் வந்து இதே 50 வோல்ட்டை ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட்டு கஸ்டமருக்கு சப்ளை பண்ணலாம். கஸ்டமர் இந்த வீடியோ பார்ப்பார், பார்த்துட்டு எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்வார். அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.